நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. நத்தம் கருத்தலக்கம்பட்டியில் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட மீன்பிடி திருவிழா. பெண்ணாகரம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவியில் குளிப்பதற்கும் பரிசல் சவாரி மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கோவையில் பூனையை கவ்விச் சென்ற சிறுத்தை, சத்தம் கேட்டு துரத்திய நாய், சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. ஓசூர் ஆகஸ்ட் 11 ஓசூருக்கு வருகை தரும் EPSக்கு 50,000 பேரை திரட்டி வரவேற்பு வழங்க வேண்டும். லாவண்யா மகாலில் KP முனுசாமி ஆலோசனை. ஓசூர் லாவண்யா மகாலில் 50க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஓசூர் சாணமாவு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பழனி முருகன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பக்தர்கள் வருகையால் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம். தோவாலை பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி கோவில் தெப்பகுளத்தை தூர்வார பக்தர்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் முத்தாலம்மன் கோவிலில் 27ஆம் ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமானோர் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. நாமக்கல் பொன்விழா நகரில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியை MP ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். நாமக்கல் 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம். கோட்டை ரோட்டில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். உதகமண்டலம் தொட்டபெட்டா சாலையில் நடந்து சென்ற கரடியால் பரபரப்பு. வாகன ஓட்டிகள் அச்சம். செஞ்சி கோட்டையை கட்டி அரசாட்சி செய்த மன்னர் ஆனந்தகோன் அவர்களுக்கு யாதவ மக்கள் இயக்கத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மிளகாய் பொடி அபிஷேகம். திண்டிவனம் கிடங்கல் நரம் வளர்த்த நாயகி உடனுரை அன்பக நாயக ஈஸ்வரர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை உடனுரை ஆரம்பக பெருமானுக்கு 59ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை விழா நேற்று ஜூலை 20 நடைபெற்றதை ஒட்டி பக்தர்கள் 25 பேருக்கு நேர்த்திக்கடனாக மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. திங்கட்கிழமை விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு. திண்டிவனம் பேலாக்குப்பம் ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருக்கும் விநாயகருக்கு திங்கட்கிழமையான இன்று ஜூலை 21 பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டு காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.